கடந்த ஆண்டில் மட்டும் தமிழக காவல்துறையில் 46 பேர் தற்கொலை செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ள தகவலில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் தமிழக காவல்துறையில் மொத்தம் 313 காவலர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு காவலர் கொலை செய்யப்பட்ட நிலையில் 46 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 55 பேர் விபத்திலும் 59 பேர் மாரடைப்பு காரணமாகவும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 145 பேர் உடல்நிலை சரியில்லாமலும் இறந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு 337 பேரும், 2021ஆம் ஆண்டு 414 பேரும், 2022ஆம் ஆண்டு 283 போலீசாரும் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் இருவர் விஷம் குடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேரையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர் தகாத வார்த்தையால் பேசியதால் மன விரக்தியில் சாணி பவுடரை குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அதேபோல 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் அரையாண்டு தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பூச்சி மருந்தை குடித்துள்ளார். இந்த சம்பவங்களில் மாணவிகள் இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூரில் 12ஆம் வகுப்பு மாணவி பள்ளி கட்டிடத்தின் முதல் தளத்தில் இருந்து கீழே குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த 12ஆம் வகுப்பு மாணவி உணவு இடைவேளையின் போது பள்ளியின் முதல் தளத்தில் இருந்து குதித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அருகில் இருந்த ஆசிரியைகள் மாணவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் மாணவிக்கு தலை மற்றும் கால்களில் வலி இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 1.5 வயது குழந்தையை அவரது சித்தியை கிணற்றில் வீசி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விளப்பின் சாலை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகண்டன் என்பவர் சகோதரிகளான சிந்து, பிந்து ஆகியோரை திருமணம் செய்து ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சிந்துவின் 1.5 வயது குழந்தை அனந்துவை கிணற்றில் வீசியதாக செல்போனில் தொடர்பு கொண்டு பிந்து கூறியுள்ளார். ஓடி வந்த ஸ்ரீகண்டன் குழந்தையை சடலமாக மீட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது குழந்தையின் சித்தி பிந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் விளையாடி கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் 13 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மீரான்பாளையம் தெருவைச் சேர்ந்த முருகன் என்பவர் 13 வயது மகன் மனோஜ்குமார் நண்பர்களுடன் முத்து பூங்காவில் விளையாடியுள்ளார். பூங்காவில் இருந்த மின் விளக்கு கம்பத்தை தொட்டபோது சிறுவன் மனோஜ்குமார் மீது மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.